அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் யூபிஐ ஐடியா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்க் மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே அதோட டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் மேலே பார்த்திங்கன்னா பீம் யூபிஐ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதை ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதனால் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பார்த்திங்கன்னா அடுத்த டீட்டெயில் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட டீட்டெயில் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயிலு, செக்யூரிட்டி கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டான மெத்தடில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் செக்யூரிட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ, என்ன மறக்காமல் இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சின்ன வயசு நிக்நேம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, உங்களுக்கு பிடிச்ச கார் என்ன, உங்களோட பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டீம் என்ன அப்படிங்கிற மாதிரி இதில் நீங்கள் எது மறக்காமல் இருக்குமோ அதுக்காக மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான மெத்தடில் பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணியாச்சு. நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில் என்ட்ரு பண்ணும்போதும் சரியானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாம் இருந்தால் தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லி ஓகேன்னு இருக்குது. ஓகேன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா மெசேஜும் வந்துருச்சு. டியர் கஸ்டமர், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் யூபிஐ ஐடின்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது மேலே லெஃப்ட் சைடில் பீம் யூபிஐன்னு சொல்லிருக்கு. அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போது யூபிஐ ஐடி எதுவுமே இல்லை, புதுசாக க்ரியேட் பண்ண சொல்லுது. ஸோ எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்களே யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி அப்படிங்கிறது இந்த யூபிஐ ஐடியை வச்சு பேமெண்ட்டு சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த யூபிஐ ஐடியை கொடுத்தாவே போதும், மற்றவங்க உங்களுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் உங்கள் நேமில் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல் நம்பரில் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்களோட மெயில் ஐடியிலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணால் ஞாபகமாக இருக்குமோ மறக்காமல் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடியை நான் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் ஜிமெயில் மாதிரி தான் அட்டு போட்டு இந்தியன் பேங்க்னு வரும். நீங்கள் என்ன யூபிஐ ஐடி க்ரியேட் பண்ணுறீங்களோ, உங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மொபைல் நம்பர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் போட்டு அட்டு இந்தியன் பேங்க்னு வரும். அதுதான் உங்களோட யூபிஐ ஐடி. கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகும், செக் பண்ணணும் இந்தியன் பேங்க்கில் இருந்து. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறதோ எந்த ஒரு டீட்டெயிலுமே பண்ண வேணாம். இப்போது பேங்க்கை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்கை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போவும் வெரிஃபை ஆகிட்டு இருக்குது. இந்த டைம்லேயும் நீங்கள் இந்த பேஜை விட்டு எளிமையே பண்ண வேணாம். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போது இந்தியன் பேங்க்னு போட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லாஸ்ட்டு 4 டிஜிட் காட்டுது. அது சரியானு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் மார்க் வந்துடும். அதுக்கு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போது நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து தான் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் உங்களோட யூபிஐ ஐடியை கொடுத்தா மட்டுமே போதும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அட்டு இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாவே போதும், அவங்க உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக செட்டு யூபிஐ பின்னு வருது. அது நீங்கள் தேவைப்பட்டால் பின் நம்பரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்தியன் பேங்க்குன்னு தனியாக யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பீம் யூபிஐ ஐடின்னு சொல்லி வந்துருச்சு. நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் போட்டு அட்டு இந்தியன் பேங்க்னு சொல்லி வந்துருச்சு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பேக்கில் போயிட்டு திரும்பவும் பீம் யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் உங்களோட இந்தியன் பேங்க்கில் மொபைல் அப்ளிகேஷனை யூபிஐ ஐடி க்ரியேட் பண்ணணும். இது மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யூபிஐ ஐடி மூலமாகவே மற்றவங்களுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.